ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கருவேல மரங்கள் சூழ்ந்து பயனற்று கிடந்த நிலத்தை விலைக்கு வாங்கிய பஞ்சாப் விவசாயி ஒருவர் இன்று வளம் கொழிக்கும் விவசாய நிலமாக மாற்றி அனைவரையும் ஆச்சரியத்தில் அசத்தியிருக்கிறார். ஒரு காலத்தில் கருவேல மரங்கள் சூழ்ந்து பயனற்ற நிலம் என விவசாயம் செய்யப்படாமல் கைவிடப்பட்ட நிலம்தான் இன்று வளம் கொழிக்கும் நிலமாக காட்சியளிக்கிறது. பயனற்ற நிலத்தை பயன் தரும் விளைநிலமாக மாற்றியவர் பஞ்சாபைச் சேர்ந்த மன்மோகன் சிங் கடந்த 2007ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வந்து பின்னர் ஊர் சுற்றி பார்க்கும்போது கமுதி அருகே கருவேல மரங்கள் சூழ்ந்து நிலம் பாழ்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவருக்கு இந்த நிலங்களை வாங்கி விவசாயம் செய்தால் என்ன என்று பொறிதட்டியது. நிலத்தை விலை பேசிய போது பயன்படாத நிலம்தானே என நினைத்து அவற்றை குறைந்த விலைக்கு அந்த பகுதி மக்கள் விற்க முன்வந்தனர். மிகுந்த நம்பிக்கையோடு பஞ்சாபில் இருந்து சில விவசாயிகளை அழைத்து வந்து கருவேல மரங்களை வேரோடு அழித்து அதன் பிறகு விவசாயத்தில் ஈடுபட்டார். 8 ஆண்டுகள் தற்போது ஊரே வியக்கும் வண்ணம் காய்கறி மற்றும் பழத்தோட்டத்தை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறார் பஞ்சாப் விவசாயி மன்மோகன் சிங். तो उसके बाद हमने यहाँ देखा बोर कराए, पानी बहुत अच्छा आ गया। तो 2007 में हम यहाँ आए थे। तो उसके बाद हम थोड़ा 2-3 साल तो हमने इसको परचेज किया, खरीद किया। फिर इसमें बहुत करवल बहुत किक्कर बहुत था, तो उसको साफ किया। இது இடம் நிறைய தமிழ்நாடு நிறைய இடம் இருக்கு, கருவல் முள் இருக்கு. நான் இங்கே ரேட்டு பஞ்சாபில் ரேட்டு கூட இருக்கு, இங்கே ரேட்டு கம்மி 20,000 இந்த மாதிரி நான் இங்கே வச்சிருச்சு. இது ஃப்ரூட் மரம் போட்டு இருக்கேன். வணக்கம். கருவேல மரங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இனி விவசாயமே செய்ய முடியாது என்றிருந்த நிலையில் இந்த பஞ்சாப் விவசாயிகள் விவசாயத்தில் தங்களுக்கு வழிகாட்டி விட்டதாக பெருமையுடன் கூறுகிறார் உள்ளூர் பிரமுகர். பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்திலே கனிமரங்களாகவும் காய்கறி மரங்களாகவும் நல்ல பயன் தரத்தக்க விளை நிலங்களாக அதை இன்றைக்கு அவர்கள் உழைப்பால் உருவாக்கி இருக்கிறார்கள். அதை பார்த்து இந்த விவசாய பெருங்குடி மக்களும் நாங்களும் மகிழ்ந்த மகிழ்ச்சியும் அவர்களுக்கு பாராட்டுதலையும் ஆச்சரியம் படுகின்றோம். பஞ்சாபில் இருந்து அழைத்து வரப்பட்ட 20 விவசாய குடும்பத்தினருடன் உள்ளூர் மக்களின் துணையோடு சொட்டுநீர் பாசனம் மூலம் விவசாயம் செய்யப்படுகிறது. மன்மோகன் சிங்கை பின்பற்றி அப்பகுதியைச் சேர்ந்த பலரும் கருவேல மரங்களை அகற்றிவிட்டு அவற்றை விளைநிலங்களாக மாற்றி வருவது விவசாயத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக உள்ளது. வேலிக்கருவை மரங்களை நம்பி வாழும் மக்களிடையே தங்களது உழைப்பையும் இந்த மண்ணையும் நம்பி மிக பெரிய அளவில் விவசாயம் செய்து வருகிறார் பஞ்சாபை சேர்ந்த மன்மோகன் சிங். நியூஸ் 18 செய்திகளுக்காக கமுதியிலிருந்து எம் ஞானஜெயகுரு.